சுயநலமே, சுக்கராச்சாரியரே, எனக்கு உதவுங்கள். பார்வதி என்னை ஆலயம் அழைத்துச் செல்ல அனுமதிக்காதீர்கள். நான் ஆலயம் செல்ல மாட்டேன். எனக்கு உதவி செய்யுங்கள். என்னால் ஆதிசக்தியை தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் ஆலயம் செல்லாமல் இருப்பதற்கு ஒரு மார்க்கத்தை கூறுவேன். கூறுகள் குருதேவா. நீ ஆலயம் செல்லாமல் இருப்பதற்கு ஒரு வழிதான் உள்ளது. ஓடு. அதோடு இருளான பிறகு இப்பிரம்மாண்டத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடு. சரியான தருணம் வரும் வரை இந்த புவிக்கு நீ வராதே. ஓடு. எங்கு வேண்டுமானாலும் நீ ஓடி ஒளியலாம். ஆனால் நான் உன்னை மகாதேவரின் ஆலயத்திற்கு நிச்சயம் அழைத்து செல்வேன். ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? செல்லுங்கள். எந்த காலனை கண்டு அனைவரும் அஞ்சினீர்களோ சென்று அவனை பாருங்கள். சிவசக்தி அவனை எவ்வாறு சம்ஹாரம் செய்கிறார்கள் என்று. ஆம், வாருங்கள், சென்று காணலாம். துரிதமாக வாருங்கள், செல்வம், வாருங்கள். பிரபஞ்சத்தோர் காணட்டும், உண்மையை உணரட்டும். தூஷணன் உதவி கோரிய போது சுயநலம் அவனுக்கு உதவ மறுத்துவிட்டான். இப்பிரபஞ்சம் ஒன்றை நினைவில் கொள்ளட்டும். சுயநலம் எவருக்கும் சொந்தமாக இயலாது. சுயநலம் கொண்ட எந்த ஒரு நபரும் தங்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக இனிமையான வார்த்தைகளை பேசுவார்கள், தங்களை உயர்வாக பேசுவார்கள், தூஷணனை பாராட்டியது போல். ஆனால் ஆபத்து நெருங்கினால் தன்னை பற்றி மட்டுமே அவர்கள் சிந்திப்பார்கள். ஆகையால் தான் தூஷணன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தனியாக அஞ்சி ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவி பார்வதி, தூஷணனை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். இல்லையேல் அவனை பிடிப்பது மேலும் கடினமாகிவிடும்.
நமக்காக உழைத்த தூஷணனை இன்று நம்மால் காப்பாற்ற இயலவில்லை. ஒரு உண்மையான சேவகன் அவன். ஆயினும் சூரிய அஸ்தமனத்திற்கும் இரவுக்கும் இடையே அவன் உயிரை தத்தளிக்க விட்டுவிட்டோம். தூஷணன் பலத்தை கொண்டு அல்ல, சூழ்ச்சியை கொண்டுதான் தப்பிக்க இயலும். இருந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம். மகிழ்ச்சியாக இரு சுயநலமே. ஏனென்றால் இரவு நேரம் நெருங்கிவிட்டது. இந்த இரவு நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு தூஷணன் வேறிடம் சென்று விடுவான். சரியான நேரம் வரும் பொழுது அவன் மீண்டும் இங்கு வருவான். தூஷணா, எங்கே ஒளிந்திருக்கிறாய்? முன்னே வா. பார்வதே, நான் செல்கிறேன் பிரம்மாண்டத்தை விட்டு வெகு தூரம். இந்த கார் இருளில் உன்னால் என்னை கண்டறிய இயலாது. சரியான தருணம் வரும் பொழுது மீண்டும் சந்திப்போம். நான் காலனாவேன். மறைந்திருந்து தாக்குவது எனது குணமாகும். ஆகையால் இக்கணம் நான் மறையப் போகிறேன். உன்னால் என்னை கண்டறிய இயலாது. இல்லை, நீ எங்கும் செல்ல இயலாது. நான் செல்கிறேன் பார்வதி. உன்னால் தடுக்க இயலாது. இல்லை தூஷணா, நீ செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்காமல் செல்ல இயலாது. உன் பாவத்திற்கான பலனை அனுபவிக்காமல் இங்கிருந்து செல்ல இயலாது. நான் உன்னை செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஆதி சக்தி, இந்த கார் இருளில் உன்னால் என்னை காணவும் இயலாது, என்னை உன்னால் பிடிக்கவும் இயலாது. என்னை கண்டறிவது இயலாத காரியம். உனது சிவனாலும் என்னை இனி தண்டிக்க இயலாது. இங்கிருந்து நான் செல்கிறேன் பார்வதி. இல்லை, இல்லை தூஷணா. பொறுத்திருந்து பார். தூஷணன் தன் சக்தியை கொண்டு தப்பித்து விடுவான். பிறகு அவனை எவராலும் பிடிக்க இயலாது. நம் தேவைக்கேற்றார் போல் அவனை மீண்டும் மீண்டும் அழைத்து நம் உத்தேசத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். சிவசக்திக்கு எதிரான இந்த யுத்தத்தில் தூஷணன் தான் நமது மாபெரும் சக்தி வாய்ந்த அஸ்திரமாக இருப்பான். சதாசிவனே, இனி தேவி பார்வதியால் தூஷணனை எளிதில் கண்டுகொள்ள இயலாது. மகாதேவரால் அவனை தண்டிக்க இயலாது. பல அப்பாவிகளின் உயிரை பறித்த அந்த தூஷணன் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்காமல் தப்பித்து விடுவானா? நாராயணா, இது நாள் வரை சிவன் உத்தேசமின்றி காரியங்கள் செய்ததுண்டா? மகாதேவர் உத்தேசமின்றி எதையும் செய்ய மாட்டார் என்று நான் நன்கு அறிவேன். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்னால் என்ன உத்தேசம்? ஓர் கதையானது காவியமாகவும் மாற்றம் பெறும். எப்பொழுது உத்தேசத்தோடு அக்கதை செல்கிறதோ அப்பொழுது மல்லிகார்ஜுனரிடமிருந்து ஓம் எனும் ரூபத்தில் சிவனின் சக்தி வெளிப்பட்டதல்லவா? அது இக்கணம் பார்வதியின் வசமே உள்ளது.
மகாதேவா, ஓங்கார சொரூபனே, தங்களது சக்தி என்னுடன் இருக்கிறது. தங்களை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பம் என் மனதில் உண்மையாக இருந்தால், என் அன்பு கலங்கமற்றதாக இருந்தால், தங்களது இந்த சக்தி தூஷணனை கண்டேத்துவதற்கு எனக்கு உதவ வேண்டும். எனக்கு பாதையை காட்ட வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நான் தங்கள் வரத்தை பெறாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். தாங்கள் என் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும். மகாதேவா,
இனி உன்னால் எங்கும் தப்பித்துச் செல்ல இயலாத தூஷணனே. அசுரகுரு, தூஷணனை காப்பாற்றுங்கள். இனி நமது எந்த முயற்சியினாலும் தூஷணனை தேவி பார்வதியிடமிருந்து காப்பாற்ற இயலாது. ஏனென்றால் ஓங்காரத்தின் ஒலியானது பிரபஞ்சத்தில் இருக்கும் இருளை எளிதில் போக்கக்கூடியது. இந்த சக்தியானது பாவங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியது. இனி தேவி பார்வதி இந்த ஓங்காரத்தின் ஒலியில் தூஷணனை கண்டுபிடித்து விடுவார்கள். நம்மால் ஏதும் செய்ய இயலாது, நிச்சயம் இயலாது. ஹர ஹர மகாதேவா. இல்லை, ஹர ஹர மகாதேவா. நியாயத்தின் பாதையில் செல்லும் சிவனும் சக்தியும் என்று இந்த தூஷணனுக்கு அநியாயம் இழைத்து விட்டார்கள். தனது மாயையை கொண்டு என்னை பிடித்து விட்டார்கள். இது மாயையின் தந்திரம். இது மாயையின் தந்திரம் அல்ல. ஓங்காரத்தின் வலிமையே இந்த ஓங்காரம். மகாதேவரிடமிருந்து உருவாகும் சக்தியே. இன்று இவ்வாறு இருளிற்குள் தூஷணன் மறைந்திருக்கும் பொழுது பிரணவ மந்திரத்தின் ஒளியே அவனை அடையாளம் காட்டியது. இதுவே இப்பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள் யாவிற்குமான ஓர் பாடம். இப்பொழுதெல்லாம் தங்கள் வாழ்வினில் சங்கடங்கள் என்ற இருள் சூழ்கின்றதோ, எத்தருணம் தங்களின் மதிக்கு ஏதும் எட்டவில்லையோ, அப்பொழுதே தங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை தாங்கள் விழித்தெழச் செய்ய வேண்டும். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஆம், ஓம். அதுவே சிவனின் சக்தியாகும். அந்த சிவனின் சக்தியே எங்கும் வியாபித்திருக்கும். அந்த சிவனின் சக்தி ஒவ்வொருவருக்குள்ளும் அடங்கி இருக்கின்றது. நினைவில் இருக்கட்டும், தாங்கள் தங்களுக்குள் மறைந்திருக்கும் அவ்வொளியை பிரகாசிக்கச் செய்ய வேண்டும். அச்சமயம் தங்களின் சங்கடங்களுக்கான தீர்வு நிச்சயம் தங்கள் வசம் இருக்கும். அது மட்டுமல்லாது, இந்த பிரபஞ்சத்தினில் தங்களுக்கான சக்தியின் பிரகாசத்தை விட வேறு பிரகாசம் என்பது வேறு எங்கும் இல்லை.
வாருங்கள் தேவி பார்வதி. மிக கடினமான இப்பயணத்திற்கான ஓர் முக்கிய கட்டத்தை நாம் கடந்தாக வேண்டும். தங்களை அடைவதற்காக அனைத்து இன்னல்களையும் எதிர்கொள்ள தயார் மகாதேவா. என்னை விட்டுவிடு. நான் ஆலயம் செல்ல மாட்டேன். பிரபஞ்சத்தோர் உன்னை காலன் என்று கூறுகிறார்கள். மரணத்தை எண்ணி உனக்கென்ன அச்சம்? நாளை சூரியன் உதயமாவதற்குள் உன்னை ஜோதிர்லிங்க ஆலயத்திற்குள் அழைத்துச் செல்வேன். இல்லை. அதற்கு பிறகு மகாதேவர் உன் பாவத்திற்கான தண்டனையை வழங்குவார். வா. வாருங்கள் தேவி. உஜ்ஜைனத்தின் மண் தங்களின் பாதங்கள் அங்கு பட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. என்னை விட்டுவிடு பார்வதி. நான் தப்பித்து விட்டால் இவர்கள் உயிரை மட்டுமல்ல, உனது உயிரையும் நான் பறித்து விடுவேன். நன்றாக பார், உன் காலன் உன் முன்னே நிற்கிறார். இன்னும் சில நொடிகள்தான். உன் காலனிடமிருந்து தப்பிப்பதற்கு நீ முயற்சி செய்யாதே. நடக்கவிருப்பதை எவராலும் தடுக்க இயலாது. ஹர ஹர மகாதேவா. 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 உஜ்ஜைனத்தின் மண் புனிதம் பெற்றது. ஏனெனில் ஆதி சக்தியே இன்று உஜ்ஜைனத்திற்கு வந்த மிக பெரும் ஆபத்தினை மகாதேவர் முன்னிலையில் இழுத்து வந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாமும் சென்று இந்த அதர்மத்தின் அழிவிற்கு சாட்சியாக மாறுவோம்.
தண்டிக்கை விட்டுவிடு. சிவனும் சக்தியும் இணைந்து இதை செய்திருக்கிறார்கள். தந்திரமாக தூஷணனை வதம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இதன் வாயிலாக பொதுமக்கள் மத்தியில் இருந்து தூஷணன் மீதிருந்த மாபெரும் அச்சம் விலகிவிடும். அதன் பிறகு அனைவரின் மனதிலும் சிவனும் சக்தியும் தான் நிறைந்திருப்பார்கள். சுக்கிராச்சாரியரே, இவ்வாழ்வை தீர்மானித்தது தாங்களே. வரையறையற்றவர் தலைவனாவது சாத்தியம் அல்ல. பிறரின் பாதையில் இடையூறாக இருக்க வேண்டுமென்று தாங்கள் தீர்மானித்தீர்கள். எனவே ஜெயம் தங்களுக்கில்லை. நினைவிருக்கட்டும், ஓர் நாயகனானவன் தான் ஆற்றும் நற்காரியங்களால் நன்மை பயக்கச் செய்ய வேண்டும். பிரபஞ்சத்தோரால் பூஜிக்கப்பட வேண்டும். ஆகையால் கூறுகின்றேன், சிவனை தோற்கடிக்கும் முயற்சியை துறந்து விடுங்கள். நியாயத்தின் பாதைக்கு வந்து சிவனுக்கு துணையாக இருக்க முயன்றிடுங்கள். தங்களின் செயல்களால் உலகிற்கு நன்மை புரிந்திடுங்கள். நற்செயல் புரிந்தால் தாங்களும் சிவசக்தியை போன்றே பூஜிக்கப்படுவீர்கள். நாங்கள் சிவசக்தியை போல் வாழ விரும்பவில்லை. நாங்கள் இக்கணம் எவ்வாறு இருக்கிறோமோ அவ்வாறே இருக்க விரும்புகிறோம். அவ்வாறென்றால் சிவனின் நியாயத்திற்கான புதிய அத்தியாயத்தின் சாட்சியாக வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
இந்தாருங்கள் மகாதேவா. தன்னையே காலன் என்று கூறிக்கொள்ளும் பிரபஞ்சத்தோர் பலருக்கும் அகால மரணத்தை தந்த இந்த தூஷணனை தங்கள் முன் கொண்டு வந்துள்ளேன். இவனுக்கான நியாயத்தை வழங்குங்கள். இவனை தண்டியுங்கள். இந்த தூஷணன் மீது பயம் கொண்டு சிவன் இங்கு வரவில்லையா? நீ உனது எல்லையை மீறி கொண்டிருக்கிறாய் தூஷணா. சக்தியின் சிவனுக்கு எவரை கண்டும் அச்சமில்லை. இவனை சம்ஹாரம் செய்ய பக்தர்களின் மனதில் மீண்டும் பக்தியை நிரப்ப பிரபஞ்சத்தோருக்கு நியாயம் வழங்க முன்னே வாருங்கள். எவ்வாறு என்னால் தங்களை காண இயல்கிறதோ இவர்கள் அனைவராலும் தங்களை காண இயல வேண்டும். இந்த தூஷணனுக்கான தண்டனையை வழங்குங்கள். வாருங்கள். தூஷணனே, பல அப்பாவி மக்களுக்கு நீ அகால மரணத்தையே தந்திருக்கின்றாய். யமதர்மராஜனையே நீ அவமதித்திருக்கின்றாய். உனது ஒவ்வொரு செயலும் இழைத்த பாவத்தின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டிருந்தது. நீ இழைத்த பாவங்கள் யாவிற்குமான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். உன் மரணத்திற்கான தருணம் நெருங்கிவிட்டது. மானிடர்கள் சமூகத்தில் வாழும் உயிரினம். அவர்கள் இச்சமூகத்திலிருந்து விலகி வாழ வேண்டும் என்று எண்ணினாலும் முயற்சித்தாலும் அவர்களால் அது இயலாது. ஏனெனில் உறவுகளின் வாயிலாக மட்டுமே மானிடர்கள் சமூகத்தில் இணைகின்றனர். உறவு கொள்வது மிக எளிதான ஒன்று, ஆனால் கடைபிடிப்பது மிக கடினமானது. வாருங்கள், இன்று உறவுகளை எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை கற்பிக்கிறேன். எப்பொழுது பார்வையில் கௌரவமும் வார்த்தையில் மதிப்பும் இருக்கின்றதோ அப்பொழுது உறவுகள் தானாகவே வலுப்பெறுகின்றன. ஆகையால் எப்பொழுதும் கௌரவத்துடன் முழு மரியாதையுடன் பழகுங்கள். அதுவே அவசியம்.